ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் அதர்வா அவர்கள் தளபதியோட எடுத்த ஒரு போட்டோ பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது என் தம்பி என்கேஜ்மெண்ட்ல எடுத்த போட்டோ தான் இது. என் தம்பியோட ஒய்ஃப் தளபதியோட ரிலேட்டிவ்ன்றதால அவர் என்கேஜ்மெண்ட்டுக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் என் ஃபேமிலியில எல்லாருமே என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தளபதி என்ட்ரி ஆனப்போ நான் தான் அவரை ரிசீவ் பண்ணி மேடை வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன். அப்போ அந்த ஹாப்பி மூமெண்ட்டை கேப்சர் பண்ண ஒரு போட்டோ தான் இது. அண்ட் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல சில இடங்கள்ல தளபதியை மீட் பண்ணியிருக்கேன். பட் அது அவருக்கு ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். மற்றபடி தளபதியோட ரொம்ப பர்சனலா பழகினது இல்ல. எல்லோரையும் மாதிரி நானும் படங்கள் பார்த்து ஃபேனா இருந்தவன் தான் அப்படின்ற மாதிரி தளபதியை மீட் பண்ண மொமெண்ட் பத்தி பேசியிருக்காரு. அண்ட் தளபதியோட அங்கிளான மாஸ்டர் ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ மகளை தான் அதர்வா அவர்களோட தம்பி மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில தளபதி அண்ட் அதர்வா அவர்கள் ரிலேட்டிவ் தான். அண்ட் அதர்வா அவர்கள் தளபதியோட நடிச்சது இல்லைன்னா கூட அதர்வாவோட அப்பா முரளி அவர்கள் தளபதியோட ஒரு முக்கியமான படத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஒரு சாங்ல வந்து ஆடி இருப்பாரு. அதுவும் தளபதியோட முதல் பிளாக் பஸ்டர் படமான பூவே உனக்காக தான் ஒரு சாங்குக்கு வந்து ஆடி இருப்பாரு. மச்சி நிச்சி வர்ற நேரம்னு சொல்லிட்டு அந்த சாங்குமே மிகப்பெரிய ஒரு ஹிட் சாங் தான். அண்ட் அதர்வா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா வெற்றி படங்களே அமையல. ரீசெண்டா வெளியான நிறங்கள் 3 படமும் டீசெண்டா தான் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.